வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட முக்கிய தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். அமித்ஷா சொன்ன அந்த ஒரு வார்த்தையா, எடப்பாடி ஓகே சொன்னாலும் கூட்டணிக்கு வர தயங்கும் ஓபிஎஸ்ஆ, இதுதான் காரணமா? வாங்க வீடியோவை முன்மாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான் அனைத்து கட்சிகளுமே இந்த கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது எடப்பாடி பழனிசாமியோ கூட்டணி பேச்சுவார்த்தை என அனைத்திலும் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில்தான் தமிழக அரசியலிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தல் தான் முன்னிட்டு அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த பாஜக தீவிர முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா. இந்த சூழலில்தான் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைக்க தயக்கம் காட்டுவதாக அவரது ஆதரவாளர்களாம் தெரிவிக்கிறார். என்னவென்றால் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதால் தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக தன்னை மற்றும் அவரது ஆதரவாளர்களை தோற்கெடுக்கும் வகையில் உள்ளடி வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கலாமா என்ற அச்சத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வர தயங்குவதாகவும் காரணமாக பார்க்கப்பட்டு வந்ததா. அதனைத் தொடர்ந்துதான் திமுக தலைமையிலான கூட்டணியை கூட எதிர்கொள்ள அதிமுக பாஜக கூட்டணி தலைமையிலான என்டிஏ கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் பாஜக தலைமை உள்ளதாக டெல்லி தகவல் தெரிவிக்கிறது. அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட என்டிஏ கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அணி இடம்பெற்ற நிலையில் அதிமுக தனியாக களமிறங்கி கண்டிப்பாக தேமுதிகவையும் தன்னுடன் இணைத்திருந்த போது தற்போது நிலைமைகளெல்லாம் மாறி சட்டசபை தேர்தலில் கருத்தில் கொண்டுதான் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்துள்ளதாம். இந்த வகையில்தான் இதனைத் தொடர்ந்து முன்பு என்டிஏ கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாம் மீண்டும் ஒருங்கிணைக்க முயற்சிகள் நடைபெற்று வருகிறதாம். ஆனால் அமமுகவின் பொருளாளர் டிடிவி தினகரன் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் முறை நாங்கள் எப்பொழுதுமே என்டிஏ கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இதனால் தினகரன் கண்டிப்பாக மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதில் சிக்கல் கண்டிப்பாக நீடிக்கும் என்று டெல்லி தலைமை கூறுகிறதா. அதே போலதான் ஓ பன்னீர்செல்வம் கூட மீண்டும் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுக இணைவதற்கான மேற்கொண்ட முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லையாம். இது தொடர்பாக பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியதாக கூறப்பட்டாலும் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்பது காரணமாகவே அந்த முயற்சிகள் எல்லாம் இழுபறியில் உள்ளதா. இந்த நிலையில்தான் சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் முக்கிய அரசியல் முடிவுகள் எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறதா. இதற்காக நடந்த திட்டமிட்டிருந்த ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டம் கூட அவர் கண்டிப்பாக டிசம்பர் 23 தள்ளி வைப்பதாகவும் அரசியல் கூறப்பட்டது. மேலும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சி சேர்ப்பது என்பது குறித்த இறுதி முடிவை கூட கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் எடுப்பார் என்ற தீர்மானம் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டதாம். பன்னீர்செல்வத்தின் தயக்கத்தை அதிகரித்துள்ளதாக கூறப்படும் இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் எல்லாம் கூறுகையில் எடப்பாடி தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இருந்து சில இடங்களை மட்டுமே ஓபிஎஸ் அல்லது தினகரன் கண்டிப்பாக அணிக்கு வழங்க வாய்ப்பு இருப்பதாகவும் இரட்டை சின்னத்தில் கண்டிப்பாக போட்டியிட வாய்ப்பில்லை என்றே தெரிகிறதாம். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த செய்திகளில் தான் தயக்கம் காட்டி வருகிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் யார் கூட்டணி சேர்க்கும் என்பதை அவர்தான் முடிவெடுப்பார் என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வந்ததாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.